அனைவருக்கும் வணக்கம். இஸ்பில் ராஜாவும் இதயராணியும் இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட 2வது படம். மெல்லிசை ஃபர்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும், நம்புவேன். அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சிச்சுவேஷன் சொல்லி இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேற ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு டார்க் சாங் ஏதாச்சும் கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேன்னு சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்க படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சிச்சுவேஷனை கூட கிரியேட் பண்ணாரு. ஸோ அந்த வகையில் எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ஒன்று இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த அந்த பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது. ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்குன்னு பண்ணது கிடையாது, அது சும்மா பண்ணது. அவருக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து ஓகே இப்போ நல்லா இருக்கு வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண பாட்டு இது. ஸோ எனக்கும் ரஞ்சித்துக்குமான ஒரு உறவுங்கிறது ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் 2 பேரும் மூவ் பண்ணுவோம். ஸோ 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும். நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும். ஒரு 20 படங்கள் தான் வேற மாதிரி இருக்கும். இப்போ வரதுல லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவா, இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிட்டு இருக்க நிறைய பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கமொரு வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டாக இருக்கும், சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்தந்த படங்கள் மற்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம் வேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாமே ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரூ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க லவ்னு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணி இருக்கும்போது தான் தெரியுது ஓ லவ் எல்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னா நிறைய லவ் படங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த படம் எமோஷனலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். எப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, பண்ணி தோத்தவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இளைஞர்களை இப்போ ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா ஒவ்வொரு படத்துக்கு யாருன்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் நான் எது சொல்லுவேன்னா இது இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்து இப்போ வயசானவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது இளைஞர்கள் பற்றியான படம்ங்கிறது அவங்களும் இளைஞர்களாக இருக்கும்போது என்ன ரசிச்சாங்களோ என்ன குறும்புத்தனம் பண்ணாங்களோ அது எல்லாமே இதில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு லவ் படத்துக்கு வந்து எல்லாமே சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல பார்ப்பாங்க, என்ன சாங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு முழுக்க என்னோட கேரியரில் வந்து ஃபுல் லவ் மூவியாக இதுதான் கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறது, கவிதை எழுதுறதுங்கிற மாதிரி தான். ஸோ லவ் படத்துக்கு சாங்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் நினைப்பேன். சில இடங்களில் வந்து தேவையில்லாத பாட்டுலாம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் பாட்டு போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும், முகம் சுளிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லவ் படம், ஸோ பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்குது நம்புறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாம் எனக்கு இந்த படம் திருப்தியாக இருக்குது ரொம்ப. இந்த படம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு தரமான வழக்கமாக வந்து போகிற ஒரு படமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்சுவலி நான் வந்து அவரோட முந்தைய 2 படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். அவரோட படங்களில் 2 படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுல வந்து அவர் இதில் வந்து ஒரு நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரியான படம். ஏதோ சாக்லேட் பாய் வந்து போறாரு, ஒரு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 2-3 எமோஷன் நான் சுமந்து நடிக்கக்கூடிய ஒரு வெறும் லவ் மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மல் இருக்கிற பாசம், இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து தாங்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கோவப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை சண்டை போடும் போதுமா இருக்கட்டும், அவர் உண்மை சொல்லணும்னா இப்போ முயற்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த கட்டமா இப்போ வெறும் லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பாயா இல்லாமல் இதில் அந்த லவ்லேயே இப்போ ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் மெயின்மேல் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும். ஷில்பா அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாகவே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் சார்ந்து தான் இந்த படமே போகுது. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன்
எமோஷன் வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுறதுன்னா ஒரு பயங்கரமான எமோஷன் போயிட்டு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே ஒரு காமெடி வந்துடும். எப்படின்னா சீரியஸான விஷயத்தில் டக்குன்னு காமெடி அடிச்சு விட்ருவாங்க நம்ம பாலசரவணன் சாரும் வாக்காப்பா சாரும். ஸோ என்னன்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது சிரிச்சுட்டு நம்ம மெயின் ஸ்கோரை விட்டுருவோம். அந்த லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் மூவி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினா இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க. இது ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கலேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. முதல்ல பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோ தான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணோம் மியூசிக்கலி. ஸோ அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாரும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.